ஓம் நமச்சிவாய. இந்த திருமந்திரத்தை சொல்லும் பொழுது உடல் குளிர்ந்து உள்ளம் குளிர்ந்து எண்ணம் எண்ணங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் என்பதை நாம் அறிவோம். நம் உடலில் 12 உறுப்புகள் இருக்கிறது. அந்த 12 உறுப்புகளுக்கும் ஆன்மீகத்தில் மருந்து இருக்கிறது என்பதை ஏற்கனவே அறிந்தோம். எந்த உறுப்பிற்கு எந்த இடத்திலே மருந்து இருக்கிறது என்பதை அறிந்து வருகிறோம். இன்று பித்தப்பை பாதிக்கப்பட்டால் என்ன நிலை நமக்கு ஏற்படும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். நமது உடலில் பித்தப்பை என்பதுதான் இரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய உறுப்பு. இதைத்தான் 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே பித்தம் கெட்டால் இரத்தம் கெடும் என்று பழமொழியால் சொல்லியிருக்கின்றார்கள். அதை நாம் என்றும் மறக்காமல் வைத்துக்கொண்டு அந்த பித்தப்பையிற்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நாம் சரியாக செய்து கொண்டு வந்தால் நமது உடம்பில் இரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் எப்பொழுதுமே வராது. பித்தப்பையிற்கு தேவையான உணவுகள் இருக்கிறது. பித்தப்பையிற்கு தேவையான தூங்கும் முறை இருக்கிறது. பித்தப்பையை சரி செய்வதற்கான மனதை ஆட்சி செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. ஆன்மீகத்திலே விபூதி பித்தப்பையிற்கு என்ன செய்யும் என்ற கேள்வி மனசுக்குள் இருந்தால், விபூதியும் பித்தப்பையை சரி செய்யும், பித்தப்பையை குணமாக்கும், பித்தப்பைக்கு நோயே வராமல் பாதுகாக்கும். அதற்கு தினசரி நாம் 18 இடங்களில் விபூதியை பூசுவதும் 2 இடங்களில் விபூதியை போடுவதுமாக ஆன்மீக நெறியில் சொல்லப்பட்டுள்ளது. இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த கையில் விபூதியை எடுத்து பின்னாடி கொண்டு போனீங்கன்னா கரெக்டாக 12வது தொங்கு விழா எலும்பு கைக்கு தட்டுப்படும். நீங்கள் அந்த எலும்பை தேட வேண்டிய அவசியம் இல்லை. நமது கை இப்படி போய் நிற்கக்கூடிய இடத்தில் அந்த எலும்பு இருக்கிறது. அந்த எலும்பின் அருகிலே வர்ம புள்ளி இருக்கிறது. அந்த புள்ளிக்கு நாம் இந்த விபூதியை தடவினால் அந்த புள்ளி செயல்படுத்துவோம். அதே போல் இந்த கையிலும் அதே மாதிரி நாம் கொண்டு போய் விபூதி தடவினா அந்த புள்ளி செயல்பட ஆரம்பிக்கும். 2 பக்கமும் உள்ள அந்த வர்ம புள்ளியை இந்த விபூதியால் நாம் தூண்டிவிடும் பொழுது பித்தப்பை சரியாக மாறுவதற்கான மருந்தாக மாறிவிடும். அந்த மருந்து இந்த விபூதியில் இருக்கிறது. பித்தப்பை சரியானால் நமக்கு என்னென்னவெல்லாம் நன்மை நடக்கும் என்று பார்த்தால், நாம் உண்ணும் உணவு எளிமையாக ஜீரணமாகும். உண்ணும் உணவு எளிமையாக ஜீரணமானாலே நம் உடம்பிற்கு தேவையான அனைத்து விதமான சக்திகளும் வந்துவிடும். இந்த சக்தியை உருவாக்கி கொடுப்பதற்கு நமது முன்னோர்கள் இந்த விபூதியில் ஒரு மருத்துவத்தை வைத்திருக்கின்றார்கள். தினசரி இதை நாம் செய்வோம். செய்யும் பொழுது பித்தப்பை சரியாக இயங்க ஆரம்பிக்கும். பித்தப்பை சரியாக ஆரம்பித்தால் இரத்தப்பை சரியாக மாறிவிடும். எந்த விதமான நோய்களும் இல்லாமல் வாழ்வதற்கு இதுவே ஒரு சிறந்த மருத்துவம். இதைத்தான் ஆன்மீகத்தை மறை வழி மருத்துவம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றிலிருந்து நாம் இதை பின்பற்றி பித்தப்பையை பாதுகாப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். ஓம் நமச்சிவாய.